ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒய் ஐ சோஸ் ஃபிசியோதெரபி. நான் ஏன் ஃபிசியோதெரபி எடுத்தேன்றதை இந்த ரீலில் சொல்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ரீசெண்ட்லி ஐ ஸ்டார்டட் டு கெட்டிங் ரிவ்யூஸ் ஃப்ரம் மை பேஷண்ட். அதுதான் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றுச்சு. ஜஸ்ட் இமேஜின், நாள் ஃபுல்லாக பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது உங்களுடைய பேஷண்ட்டு உங்ககிட்ட வந்து ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்கிறாங்க. சார், எனக்கு பெயின் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, என்னால் இனிமேல் ஷோல்டரை ஃப்ரீயாக தூக்க முடியும், என்னால் இனிமேல் ஈஸியாக நடக்க முடியும் அப்படின்றத சொல்லும்போது ஹவ் யூ ஃபீல்? நானாக இருந்தால் அது போதும்னு சொல்லியிருப்பேன். ஐ வுட் ஃபீல் லைக் எவ்ரி சோர் மசில்ஸ் ஆர் வர்த் இட். பிகாஸ் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே க்ரானிக் ஸ்டேஜஸில் வராங்க. சில டேஸாக இல்லை, சில வீக்ஸாக இல்லை, சில மந்த்ஸாக இல்லை, மெனி ஆர் சஃபரிங் வித் பெயின் ஃபார் இயர்ஸ். அவங்களுக்கு பெயின்ன்ற ஃபேக்டரை தாண்டி தே ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் தே ஆர் டிஸ்பிலீஃப். நான் மறுபடியும் எந்திரிச்சு நடக்க முடியுமா, தன்னைத்தானே டவுட் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக நம்மளுடைய ரோல் என்னன்னா பெயினை ரெடியூஸ் பண்ணுறது கிடையாது. we want to restore their movement, we want to restore their hope. அதனால தான் சொல்கிறேன், ஒன் டே உங்களுக்கான பே இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ரெக்கக்னிஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் ஜஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் தட் இஸ் இட். ஃபிசியோதெரபி படிக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.